புரிகிற மொழி வந்து சங்கீதம். இசை தான் எல்லாருக்கும் புரிகிற மொழி, எல்லாருக்கும் பொதுவான மொழி. அதனால இந்த முயற்சியில இந்த நாங்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். இந்த முயற்சியில கம்பராமாயணத்தை ஆங்கிலத்துல பாடல்களுக்கு ஆங்கிலத்துல பொருள் சொல்லி அதை வந்து இசை வடிவமாகவும் பாடி காட்டுற ஒரு முயற்சி இது. முதல் முறையா நாங்கள் 3 பேரும் சேர்ந்து பண்றோம். இந்த வருஷம் ஜனவரி மாதம் ஸ்ரீரங்கம் கோயில்ல கம்பன் மண்டபத்துல கம்பராமாயணம் அரங்கேறின அதே மண்டபத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி வந்தபோது இதே நிகழ்ச்சியை பண்ணோம். அப்போ வந்து தமிழ்ல பாட சொல்லி ஆங்கிலத்தில் பொருள் சொல்லி அப்புறம் பாடி காட்டணும். ஒரு 4-5 பாட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் டெல்லி தமிழ் நகரத்தில் இந்த நிகழ்ச்சியை பண்ணோம். அங்கே வந்து பாடலும் பொருளும் எல்லாமே தமிழே சொன்னோம். இதுதான் முதல் முறையாக ஆங்கிலத்தில் ஒரு நிகழ்ச்சி முழு நிகழ்ச்சியை பண்ணுறோம். இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சியை வரவேற்கணும் வந்து என்னுடைய தாழ்மையான வைக்கும். ராமாயணம் கதை எல்லாருக்கும் தெரியும். தமிழருக்குன்னு சொத்து கிடையாது. ராமாயணம் வால்மீகி ராமாயணத்திலிருந்து வந்தது தான், திருச்சி தமிழில் வந்தது தான் நம்ம கம்பராமாயணம். கம்பரே சொல்றாரு, வால்மீகி ராமாயணத்திலேருந்து எடுத்து தான் தமிழில் பார்க்கணும். நம்ம டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் ஒரு புக்கே எழுதியிருக்காங்க. வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அழகு, அதாவது ராமாயணத்தை ஒரு அழகா சொன்ன காப்பியம்னா கம்பராமாயணம் தான். ஒரு கடவுளுடைய கதைய நான் இங்கிலீஷ்ல சொல்ல போனோம்னா ரொமான்டிசைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. ரொமான்டிசிசம்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் ஒரு ரொமான்டிசிசம் இருக்கு, லாங்குவேஜ்லயும் ரொமான்டிசிசம் இருக்கு. தமிழே அந்த அளவுக்கு அழகா இருக்கும். இப்போ தமிழ்ல எது பெரிய பாப்புலர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற அரசாட்சியோ இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசாட்சியோ திருக்குறள் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு. எல்லாருக்கும் தெரியாத, எல்லாருக்கும் ஒரு திருக்குறளாவது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? திருக்குறள் தெரியாதவங்களே கிடையாது. ஆனா கம்பராமாயணத்துல பாட்டுன்னு சொல்லுங்க, எல்லாராலையும் கம்பராமாயணம் பாட்டு சொல்ல முடியாது. கடவுள் வாழ்த்து கூட யாருமே சொல்ல மாட்டேங்க. ஆனாலும் தமிழ்நாட்டுல திருக்குறள் பேசுறதை விட கம்பராமாயணம் பேசுறது தான் அதிகம். நீங்க சொன்னாங்க 56 கம்பர் கழகம் இருக்கு தமிழ்நாட்டில். 64 கம்பர் கழகம் இருக்கு. வருஷம் 2 நாள் 3 நாள் கொண்டாடி இதை செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து தமிழ் மக்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் தமிழ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் போய் சேர்ந்துட்டு. நாங்களும் கம்பராமாயணத்துல இந்த நிறைய பேசியிருக்கோம். இந்த யூடியூப்ல கம்பராமாயணத்துல ஆக்சுவலி நீங்க திருக்குறளை விட அதிகமா தான் கம்பராமாயணம் யூடியூப்ல இருக்கும். அப்படி இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் அது போகும். இப்போ இதை வந்து ஆங்கிலத்துல நம்ம வந்து இதை அழகா சொல்ல முடியுமா, அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? ஒரு இங்கிலீஷ்ல ஒரு போய்ட்ரி இருக்குன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணா அதோட அழகு போயிடும். ஆங்கில போய்ட்ரியோட அழகு போயிடும். அதுதான் இப்போ ஒரு கஷ்டமான முயற்சி. நம்ம ஒரு தமிழ்ல ஒரு போய்ட்ரிய ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது அதோட அழகு போயிடுமா, அதை போகாம பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அது நான் சொன்ன மாதிரி அழகு வந்து வார்த்தையில மட்டும் இல்லை, தமிழ்ல வார்த்தையில அழகு இருக்கு கம்பராமாயணத்துல. ஆனா அந்த கதையும் அந்த ஓமையிலுமே ஒரு அழகு இருக்கு கம்பராமாயணத்துல. அதை நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னீங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்றதுக்கு ஜனங்களால் முடியும். அதுதான் நாங்க அதுதான் முக்கியமான முயற்சியா இருக்கு. இதை வந்து இதுக்கு இன்னொரு அடிஷன், இங்க நம்ம சிக்கில் துஷரன் இருக்காரு, எல்லாருக்கும் தெரியும், யாருக்கு தெரியாம இல்லை, அழகா கர்நாடிக் மியூசிக் பாடுவார். இந்த போய்ட்ரியை எடுத்து இதுதான் ஒரிஜினல், இவங்க வந்து எங்கெங்கேருந்தோ எடுத்து பாடுறத விட இப்போ புதுசா ஒரு போய்ட்ரியோட கொடுத்து இதை பாருங்க அப்படின்னு சொல்றோம். நாங்களே இன்னும் கேட்கல, நாளைக்கு தான் கேட்க போறோம். போய்ட்ரிக்கு லாங்குவேஜ் கிடையாது இல்லையா, மியூசிக் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ 2 விதத்துல இதை சக்சீட் பண்ணுவோம். ஒன்று வந்து தமிழை அழகா தமிழையும் சொல்லுவோம், அந்த தமிழ் போய்ட்ரி அந்த பாட்டையும் சொல்லுவோம், அது ஆங்கிலத்துக்கு அந்த சீனுடைய அர்த்தத்தையும் சொல்லுவோம். அந்த அர்த்தத்துல உங்களுக்கு ஒரு கம்பராமாயணத்திலேயே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு கோர்வையா கொண்டு போயிடுவோம். ஒரு 15 பாட்டுல ஒரு பாட்டுக்கும் இங்கிலீஷ் அர்த்தம் சொன்ன உடனே
சிட்டி குருசில் ஒரு கர்நாடிக் மியூசிக்காக பாடுவாங்க. அதனால எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கும் கேட்டு அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. தமிழ் புரியாம ஆங்கிலம் கேட்கறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. கர்நாடிக் மியூசிக் எல்லாருக்குமே இருக்கு. தமிழ் தெரிஞ்சவங்க, ஆங்கிலம் தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் தெரியாதவங்க எல்லாருக்கும். இது ஒரு ஆரம்பம் தான். அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். பிரியா தான் நிறைய கம்பராமாயணம் புத்தகங்களே எழுதியிருக்காங்க. இது ஒரு ஆரம்பம் தான். இந்த ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா முக்கியமான பாட்டு, ஒரு 14-15 பாட்டு எல்லாமே முக்கியமான பாட்டு கவர் பண்ணிட்டு அடுத்தது ஒரு செக்ஷனா ஒரு வாழ்வரை ஒண்ணு பண்ணலாம், ஒரு முதல் போர் ஒண்ணு பண்ணலாம். இந்த மாதிரி ஒண்ணா பண்றதுக்கு தான் இது முதல் முயற்சி. இந்த முயற்சி எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு சந்தோஷம். தமிழுக்கும் ஆற்றுகிற ஒரு தொண்டு இது. ராமாயணத்துக்கும் ஒரு தொண்டு, தமிழுக்கும் ஒரு தொண்டு, தமிழ் லிட்ரேச்சருக்கும் ஒரு தொண்டு. And I hope that this will be interesting. Thank you. அதாவது கேள்வி கேட்குறீங்களா? நான் வெவ்வேறு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கவிதையுமே ஒவ்வொரு ராமாயணத்துல அதுல ஒவ்வொரு விஷயத்த சொல்றது, ஒவ்வொரு சீனை டெபிக்ட் பண்றது. ஸோ அந்த வரிகளுக்கு ஏற்ற இமோஷன்ஸ் என்ன இருக்கோ அதை வெளியே கொண்டு வர மாதிரி எங்களால் முடிஞ்ச கர்நாடக ராகங்கள்ல ஏன்ஷியன்ட் ராகா அண்ட் மாடர்ன் ராகா ரெண்டுமே சேர்ந்து இந்த வரிகள் தான் முதல்ல முக்கியமாக எனக்கு ராகத்தை கொடுக்குற ஒரு ஐடியாவாக அந்த வரிகள் தான் இருக்கும். எனக்கு இவங்க சொல்ற விதம், எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ற விதம், எனக்கு ஏன்னா விருத்தம் பாடுறதுங்கிறது கர்நாடக சங்கீதத்தில் ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு விஷயம். ஏதாவது ஒரு 4 வரிகள் எடுத்துட்டு அது எந்த மொழியில வேணாலும் இருக்கலாம். அதை வந்து அந்த ஒவ்வொரு வரிகளையும் ரீஅரேஞ்ச் பண்ணி வார்த்தைகளை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம், அந்த கம்போசர் என்ன சொல்ல வராது அந்த வரிகள் மூலமா அப்படிங்கிறத சங்கீதம் மூலமா உங்களுக்கு எடுத்து காட்டுற மாதிரி தொகைதான்னு சொல்லுவோம். நிறைய சினிமா பாடல் முதல்ல வரும், அந்த பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரிதம் இருக்காது. அதே அதுதானே நான் வேடிக்கையா சொல்றேன், வித்தவுட் ரிதம் தான் விருத்தமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் தான் பாடலே ஆரம்பிக்கும், அந்த ப்ரொஃபஷன் ஆரம்பிக்கும். ஸோ அந்த விருத்தம் ரொம்ப வருஷமா நான் பாடிட்டு இருக்கிற போது நான் எடுத்துன்ற வரிகள் வந்து திருக்குறளா இருக்கலாம், இல்லைன்னா கம்பராமாயணம் வெகு சில வரிகளே நான் எடுத்துட்டு இருக்கேன். சில கவிதைகள் மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். பட் டாக்டர் பிரியா சொன்ன மாதிரி இந்த ஜனவரி மாதம் when she called and said இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பிரதமர் ஐயா வராங்க ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு, அங்க வந்து கம்பர் மண்டபத்துல கம்பராமாயணம் ஒரு 6 கவிதைகள் பாடணும், 48 நிமிஷம் பாடணும், அது வெறும் விருத்தமா தான் பாடணும், அதுக்கு வந்து வயலின் வீணை இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த வரிகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இமோஷன்ஸ் வந்து கூடுதலா வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னது எனக்கு ஒரு புதுமையான ஒரு வாய்ப்பா இருக்குது, ஒரு சேலஞ்சிங்கா இருக்குது. ஏன்னா as artists we always look for new avenues to broaden our field. ஒரே விஷயத்தை திருப்பி செய்யாம கொஞ்சம் புதுசா ஏதாவது செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா எனக்கு பர்சனலி அதை ட்ரை பண்ண முயற்சி செய்வேன். அந்த ஒரு முயற்சி தான் அந்த கம்பராமாயணம் பிரதமர் ஐயா முன்னாடி பாடினோம். அவர் எங்களை பார்த்த அளவுக்கு நான் அவங்களை பார்க்க முடியல. ஏன்னா அந்த ஸ்டோட்லி எங்களாவது இந்த லிரிக்ஸ், அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ப ராகம் பாடணுமே, ஒழுங்கா பாடணுமே, அவர் கரெக்டாக போய் சேரணுமே அப்படின்னு அவருக்கு அது பிடிச்சதா பிடிக்கலையா அப்படிங்கிறது உடனே தெரியல. ரொம்ப அழகா ஹிந்தியில வந்து இந்த பாவம் நாங்கள் மெஹசூஸ்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லி அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் பல இன்டர்வியூல அதை பத்தி பேசுற போது, அதாவது சவுத் இந்தியன் ட்ரிப் நான் போனதுலேயே எனக்கு வந்து ஸ்ரீரங்கம் ட்ரிப்ல இந்த கம்பராமாயணம் கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்ற போது தான் எங்களுக்கு புரிஞ்சுக்கோ அவர் மனசுல பதிஞ்சிருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறையா ஒன்று செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்னையில் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணோம். டெல்லியில் பண்ணோம், டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் ஏப்ரல் மாதம் பண்ணோம். இப்போ சென்னையில் நாரதா காந்தபால இது நாங்கள் இது ஒரு புது முயற்சியாக டாக்டர் வேலா அவர்களும் கூட சேர்ந்து ஒரு இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் இன்டர்பிரிட்டேஷன் ஃபார் கம்பராமாயணம் கொடுக்கணும். இதோட முக்கியமாக மியூசிக்கலி யூனிக்காக எனக்கு என்ன இருக்க போகிறதுன்னு சொன்னதுன்னா, அப்கோர்ஸ் ராகங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ராகங்களாக இருக்கும். பட் இது கூட வாசிக்க போகிறவங்க வந்து முடிக்கொண்டான் ரமேஷ் வீணன் மற்றும் தீபக் பரமேஸ்வரன் அப்படின்னு ஒரு சாரங்கி பிளேயர். கர்நாடக சங்கீதத்தில் சாரங்கி அவ்வளவா கேட்டதில்லை நம்ம. நான் வந்து சில ப்ரொடக்ஷன்ஸ்ல பண்ணியிருக்கேன், பட் தட் இஸ் அலாங் வித் வெஸ்டர்ன் மியூசிக் ஆல்சோ அண்ட் ஹிந்துஸ்தானி மியூசிக் கொலாபரேஷன் மாதிரி. பட் ஐ திங்க் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நாடகான் சபால ஒரு கர்நாடக ராகங்கள் பாடக்கூடிய ஒரு மேடையில ஒரு சாரங்கி வித்வான் கூட வாசிக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஐ எம் ஈவன் மோர் எக்ஸைட்டட். இது எப்படி வரும் அப்படிங்கிறது நீங்க எல்லாரும் வந்து இது ஆதரவு தெரிவிக்கணும். சார் இப்போ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி நிறைய பாடல்கள் கம்பராமாயணத்துலேருந்து
டாக்டர் பிரியா எனக்கு கொடுத்த நிறைய பாடல்களை இன்க்ளூட் பண்ணி வந்துருக்கேன் ஜனவரி மாதத்துலேருந்து. ஸோ அந்த கம்பராமாயணத்தோட அந்த கார்பஸ் வந்து எனக்கு அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குங்கிற ஒரு சந்தோஷத்தில் எல்லா கட்சியிலையும் நான் எவ்வளோ முடிச்சதோ தமிழில் கம்பராமாயணம் பாட முடிய முயற்சி இல்ல இது அது ஒரு தனித்தனியா பண்றது இக்காலத்துல பண்றதா இருக்கும். இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு கம்பராமாயணத்தை பத்தி ஒரு ஐடியா கொடுத்துருக்கா. முதல் பாட்டு வந்து அவையடக்கத்துல இருந்து கம்பனை பத்தி ஒரு பாட்டு இருக்கும். ரெண்டாவது வந்து அயோத்தியை பத்தி ஒரு பாட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ராமன் குழந்தையா இருக்கும்போது ஒரு பாட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கிஷ்கிந்தா கணக்குல இருந்து ஒரு பாட்டு இருக்கும். வாலியை பத்தி ஒரு பாட்டு இருக்கு. அந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டோரி ஒரு ஸ்லைட்டா ஒரு கம்யூனிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ராமாயணம் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இது முதல் முயற்சிங்கிறதுனால ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு பாட்டு முக்கியமான பாட்டு. இந்த பாட்டு எல்லாமே எல்லாருக்கும் கம்பராமாயணம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த பாட்டு நாங்கள் பாட போற சொல்ல போற இந்த 15 செய்யும் தெரிஞ்சுதான் இருக்கும். அதனால அவங்களுக்கு ரசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். தெரிஞ்ச பாட்டை பாடினாங்கன்னா, நம்ம அந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்ச பாட்டை பாடினாங்கன்னா கம்பராமாயணம் தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஒரு செக்ஷனை எடுத்து செய்யல, எல்லாத்துலேயுமே ஒரு முக்கியமான பாட்டு. இல்ல அது வந்து போயட்ரியா டிரான்ஸ்லேட் பண்ண கம்பனுடைய வார்த்தைகளை அப்படியே சொல்லி எந்த சீன்ல இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தான் சொல்ல போறதை தவிர இங்கிலீஷ்ல அது அப்படியே டிரான்ஸ்லிட்ரேஷன் கிடையாது. டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்றது ரொம்ப சிரமம். அதுல அழகு போயிடும், கம்பனுடைய அழகு போயிடும். ஆங்கிலத்தில் நாங்க என்ன செய்ய போறோம்னா அந்த சீனை டிஸ்கிரைப் பண்ண போறோம். அதோடைய அது எதனால அப்படி ஒரு உதாரணம் கொடுத்தாரு, எதனால இப்படி வர்ணிச்சாரு அப்படின்னு அதை இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். எக்ஸாக்டா டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னொரு இங்கிலீஷ்ல போயிட்டு சொல்ல போறது கிடையாது. அதாவது சொல்லுக்கு சொல் பொருள் இருக்கிறத விட கவிஞர் கம்பன் மாதிரி பெரிய கவிஞர்கள்லாம் சூழ்நிலையை கடந்து பொருள்நிலைக்கு போறவங்க. எந்த உள்ளுணர்ச்சியோட அவங்க பாடுறாங்கன்றதான் வெளிப்படுத்த போறோம். இந்த பாட்டை பாடும்போது எந்த உள்ளுணர்ச்சியோட இந்த பாட்டை பாடுறாரு அப்படின்னு அந்த அர்த்தத்தை ஆங்கிலத்தை சொல்ல போறோம். சார், இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க? அதே மாதிரி எத்தனை பேர் இதுக்கு ஒர்க் பண்ணாங்க? மெயினாக அந்த கம்பராமாயணங்கிற கான்செப்ட் வந்து எதுக்காக நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணீங்க? அதாவது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் உட்காந்து சொல்லுக்கு சொல் மொழிபெயர்க்கல. ஆனால் அந்த உள்ளுணர்ச்சி இப்போ நாங்கள் வந்து நானும் வேலை தரும் பல வருஷங்களை தமிழ் மேடைகளை பேசிட்டு இருக்கோம், கம்பராமாயண மேடைகளை பேசிட்டு இருக்கோம். அந்த அனுபவத்தை வச்சு அந்த இப்போ வாரி வதையே நாங்கள் 2-3 தடவை பேசிட்டோம். ஒவ்வொரு தடவை பேசும்போது புது அர்த்தம் எங்களுக்கு தெரிய வருது. ஸோ அந்த கவிஞருடைய உள்ளுணர்ச்சியை புரிஞ்சுட்டு அந்த மனசுல வச்சுட்டு ஆங்கிலத்துல பொருள் சொல்றோம். இதை வந்து உட்கார்ந்து குறிப்பிட்ட ஒரு வாரியில எழுதணுங்கிற அவசியம் தான் இல்லை. உள்ளுணர்ச்சியை அடிப்படையா வச்சு சொல்ல வேண்டியது. ஏதாவது சாம்பிள் மாதிரி ஏதாவது பாடைய காட்டுங்க. முதல் பாட்டே சொல்றேன். பாத்தீங்களா பாடுறீங்களா? இப்போ கடவுள் வாழ்க்கை எடுத்துக்கலாம். இந்த பாட்டை பாடல. நீங்க எத்தனை பேர் முயற்சி என்ன ஏதுன்னு கேட்குறீங்க இல்லையா? எங்க 3 பேரோட முயற்சி தான் இருக்கு. வேற யாரும் எங்களுக்கு சொல்லி தரல. 10 வருஷமா கம்பராமாயணம் படிச்சுட்டு இருக்கோம். இவங்க 5 புக்கு எழுதிட்டாங்க கம்பராமாயணத்துல. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய டிபேட் இந்த மாதிரி பண்ணிருக்கோம். அதாவது இதெல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான், எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நீங்க பாடுன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு 100 பாட்டு பாடிக்கலாம், நான் ஒரு 50 பாட்டு பாடிக்கிறேன். பாட மாட்டேன், ஒருவர் தான் போயிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ கம்பன் கடவுள் வாழ்க்கை முதல் பாட்டு எடுத்துக்கோங்க. அது ரொம்ப அழகான பாட்டு. இப்போ கம்பன் வந்து சில பேர் இது வந்து வைஷ்ணவ காவியம் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா ராமாயணத்தை சொல்றது தானே வைஷ்ணவ காவியம் அப்படின்ட்டு. சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட எதுக்கு வைஷ்ணவ காவியத்தை பண்ணணும் அப்படின்னு. இது பொலிட்டிக்கலா நான் இது சொல்லக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து சிலப்பதிகாரம் ஒரு நேரத்தில் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. சிலப்பதிகாரமும் பெரிய காவியம் தான். ஆனா கம்பராமாயணம் அதை விட இன்னும் பெரிய காவியம். நீங்க 2த்துக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா
கம்பராமாயணத்தோட திருப்பதிகாரத்துக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம். ஏன்னா அது வந்து ஒரு ரிலிஜியஸ் டெக்ஸ்டா இல்லை. கம்பராமாயணங்கிறது ஒரு ரிலிஜியஸ் டெக்ஸ்டா இருக்குனால சில பேர் யோசிப்பாங்க அதை ப்ரொமோட் பண்ணி. இப்போ முதல் பாட்டு நான் சொல்ல வந்தேன்னா அதை நீங்க கேட்டீங்கன்னா இது எந்த ரிலிஜனை சேர்ந்தது அப்படின்னு நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்கும். உலகம் யாவையும், இது வந்து கடவுளை வாழ்க்கிறார். உலகம் யாவையும் தாம் உளவாக்கணும். நம்மளோட சொல்லிடுறேன். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அர்த்தத்தை பாருங்க. உலகம் யாவையும், எல்லா உலகத்தையும் தாம் உளவாக்கலும், the person who created all the world, ஏழு உலகமோ அது எத்தனை உலகமோ, உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெறுத்தல், மெயின்டெனன்ஸ், நிலைபெறுத்தல், நீக்கலும், டிஸ்ட்ரக்ஷன். எல்லா கடவுளும் அணைந்து போச்சு இல்லையா? கிரியேட்டர், மெயின்டெனன்ஸ், டிஸ்ட்ரக்ஷன், நிலைபெறுத்தல். இதெல்லாம் எப்படி அந்த கடவுள் பார்க்கிறாருன்னா அழகிலா விளையாட்டுடையார். ஒன்றும் அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. He is doing it like a child's play. விளையாட்டு மாதிரி. இந்த உலகத்தை படைக்கிறதும் மெயின்டைன் பண்றதும் அழிக்கிறதும் ஒரு சைல்ட் பிளே மாதிரி பண்ணிட்டு இருக்காருல்ல, அவர் தான் என்னுடைய தலைவர் அப்படின்றார். நான் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த பாட்டை ஒரு மீட்டிங்ல பேசினேன். இறங்கி வரும்போது ஒரு இஸ்லாமிக் ஸ்காலர் என்கிட்ட வந்து இது குரான்ல எந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்லேஷன் எடுத்தீங்கன்னு கேட்டார். புரியுதா உங்களுக்கு? உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இது எந்த ரிலிஜன் சொல்லுங்க? எல்லா ரிலிஜனுக்கும் காமன். இதுதான் கம்பனுடைய ஸ்பெஷல். இதை சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா சொல்லுங்க. நாளைக்கு நாளைக்கு பண்றோம். இந்த பாட்டு இல்லை, அதை தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்புறாங்க. எல்லாரையும் ஒன்னா கொண்டு வர்றதுக்கே ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க அந்த பாட்டை பாடி காட்டுங்க. இந்த பாட்டு வந்து நாங்கள் ஜனவரி மாதமும் செஞ்சோம், மார்ச் அந்த ஏப்ரல் மாதம் டெல்லி தமிழ்ச்சாமும் செஞ்சோம். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சாங்காக இருக்கு. அண்ட் இன்ட்ரடக்ஷன் ஒரு கடவுள் வாழ்த்தா இருக்கு. அண்ட் இவர் சொன்ன மாதிரி அது கடவுளா தலைவரா அப்படின்னு ஒரு ஆம்பிகுவிட்டியும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ரொம்ப ஒரு பிரைட்டா ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி தான் நான் பாடினேன் அந்த டைம்ல. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. தலைவர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எனக்கு என்ன ஒரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாங்க, இவங்க இந்த மாதிரி நாங்க போன்ல வீட்டுல பேசுற போது கொடுக்குற டிரான்ஸ்லேஷன் வந்து மேடையில பார்த்தா கொஞ்சம் மாறிடும். they are reinterpreting the lyrics on the go. So அந்த தலைவர்ங்கிற ஒரு விஷயத்த அவங்க வேற மாதிரி ரீஇன்டர்பிரட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ற போது எனக்கும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. because I would like to play with the words inside the couple words. So அதனால இட்ஸ் a very dynamic process. இது நாங்க வீட்டுல நல்லா ரிஹர்ஸ் பண்ணி மேடையில் அப்படியே செய்யறோம் அப்படிங்கிறாம we are waiting for inspiration from each of us. So இவங்க டிரான்ஸ்லேட் பண்ற போது என்ன புதுசா கொண்டு வராங்க, அந்த டிரான்ஸ்லேஷனை நான் எப்படி மியூசிக்கலா கொண்டு வர முடியும், என்னோட சேர்ந்து வீணையும் சாரங்க எப்படி வாசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புது முயற்சி தான் நான் பார்க்கிறேன். ரேலா ஹாஸ்பிட்டலுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. நான் ரேலா ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன், அவ்வளோதான்.
இலக்கிய மையம் இவங்க தான் டாக்டர், ஒரு பீடியாட்ரிக் சர்ஜன், குழந்தைங்க சர்ஜன். நான் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். எல்லாம் சில பேர் என்ன ஆச்சரியப்படுவாங்கன்னா, இவர் என்ன ஒரு முஸ்லீம் இப்படி பேசுறாருன்னு. நான் தமிழ் லிட்ரேச்சரை பேச வரேன். நான் ரிலீஜன் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வரல. அதனால தமிழ் இஸ் காமன் ஃபார் எவ்ரி. இது வந்து ரெலா ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ரெலா ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் கிடையாது. இது சிக்கி புருஷர் அதெல்லாம் பண்ணுவாங்க. நாட் டிசைடட் ஆன் தட். அதை பற்றி யோசிச்சு எப்படி கொண்டு போகிறதுன்னு ரீச் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுறது நல்லது. யூடியூப்ல பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பேர் கேட்டாங்க, இந்த பிரதமர் முன்னாடி பண்ணீங்க, அது வீடியோவே வெளியே வரலீங்க, நீங்க ஃப்ரீதான் எனக்கு தெரியறது, நியூஸ் கிளிப்பிங்ல 1 நிமிஷம் தான் போட்டாங்க, இதெல்லாம் எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்குங்க. அதுக்காக நானும் டாக்டர் பிரியாவும் சேர்ந்து யூடியூப்ல அதே என்னெல்லாம் பாடினோமோ அதே மாதிரி பாடி கொடுத்தோம் உங்களுக்கு. பட் ஒரு லைவ் கான்செப்ட்ல வர எக்ஸ்பீரியன்ஸ் தனி அப்படிங்கிறது என்னுடைய ஒரு காரணமாக இருக்கு. ஏன்னா லைவ் கான்செப்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அப்புறம் அதுலேருந்து சில முக்கியமான விஷயங்களை யூடியூப்ல ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் லைவ் கான்செப்ட்ல ஒரு மேஜிக், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்புனாலேயே பல நல்ல விஷயங்கள் வரும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து யூடியூப்ல கண்டிப்பாக நாங்கள் ஃபியூச்சர் அதாவது கம்பராமாயணம் எடுத்தீங்கன்னா அது ஒரு கடல். கம்பன் ஒரு மனுஷனாலுமே பாரதிக்கு சந்தேகம் வந்தது. கம்பன் என்ற ஒரு மானுடன் வாழ்ந்த தமிழ்நாடுன்னு ஒரு ஆச்சரியப்பட்டு சொன்னார். இவனும் ஒரு மானுடனா, இவன் தெய்வ பிறவியா இருப்பான் போல இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு காப்பியம் படைச்சு வச்சிருக்காரு. பல காரணங்களுக்காக சோழ மன்னன் காலத்துல இன்னி வரைக்கும் அந்த காப்பியத்தை ஒதுக்கி வச்சிருக்கோம். அது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை பற்றி பேசுகிற காப்பியம், ஒரு காலகட்டத்தை சேர்ந்த காப்பியம், அதாவது சமத்துவம், இதை சமன் எல்லாமே இருக்கு. அந்த உலகம் யாவையும் பார்த்துலேயே வச்சு பார்த்தாலே கம்பன் வந்து எல்லாருக்கும் பொதுப்பட ஒரு காப்பியம் எழுதினாரு. காப்பியத்துடைய நாயகன் யாருன்னா கம்பன். காப்பியத்துடைய கதாநாயகன் கம்பன் தான். அப்பப்போ அவருடைய அந்த கதாபாத்திர வேஷத்தை போட்டு உள்ள வந்து அவரே பேசுவார், அவரே பண்ணுவார். இந்த கம்பனுடைய பெருமையை உலகம் பூரா எடுத்துட்டு போனோங்கிறத எங்களுடைய நோக்கம். இது வந்து வெற்றிகரமா இது செஞ்சு முடிச்சிட்டோம்னா அடுத்து வந்து கம்பன் காப்பியத்துக்குள்ளேயே கீர்த்தனைகள் படைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப கம்பன் வந்து கண்டிப்பா என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கைனா அவர் இசை தெரிந்தது. ஏன்னா நிறைய இடத்துல சண்டை பாட்டு போடுறாரு, நிறைய இடத்துல அந்த பாட்டு, அதாவது இந்த பல்லவி அனுபல்லவி சரணம்னு சொல்லுவாங்க. இந்த சங்கீத கர்நாடக சங்கீதத்தை ஒரு கீழே ஒரு முறை சொன்னாரு, பல்லவினா தமிழ்ல பல்லவம், பல்லவம்னா பாதம். பல்லவம் வந்து கடவுளுடைய பாதத்தை உங்களுக்கு காட்டுது பல்லவி. அனுபல்லவிங்கிறது அடுத்த பகுதி. அது வந்து உங்களுக்கு கடவுள் பாதத்துக்கு அருகாமையில கொண்டு போகுது, கடவுள் பாதத்துக்கு கிட்ட கொண்டு போகுது அனுபல்லவி. அடுத்தது வந்து சரணம். சரணம் வந்து உங்களை சரணடைய வைக்கும். அதனால இசையுடைய நோக்கமே இறைவனிடம் சரணடைவது. அதுக்கான அந்த முறையில பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்துல அவர் படைச்சிருக்கிற கவிதைகளை எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கீர்த்தனையாவது உருவாக்கலாம். அந்த கீர்த்தனைகள் உருவாக்கிட்டோம்னா அது காலகாலத்துக்கும் இருக்கும். டியூன் போட்டு மெட்டு போட்டு வச்சோம்னா காலகாலத்துக்கும் பாடிட்டு இருப்பாங்க ராமாயண கீர்த்தனைகள். அந்த மாதிரி தியாகராஜ கீர்த்தனை தமிழையும் வரணும். கீர்த்தனைகள்லாம் தமிழுக்கு நிறைய வரணும். அதுக்கு வந்து அந்த காலகட்டத்துல தமிழ கீர்த்தனைகள் படைக்கப்படவில்லை. அந்த 1200 அந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றாங்க வாழ்ந்த காலம். அந்த காலத்துல கீர்த்தனைகள்லாம் படைக்கிற அந்த பாணியே இல்லை. இப்ப வந்து இந்த கம்பனுடைய பாட்டை எடுத்து கீர்த்தனைகள் படைச்சு அது இன்னொரு 1000 காலத்துக்கு கடக்கணுங்கிறதா எங்களுடைய அது அடுத்த படி பார்த்து வச்சிருக்கோம் எங்கெல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் கூட நிலைக்கட்ட வேலை. ஏன்னா அது வந்து விருத்தப்பாவா பாட முடியாது, அதுக்கு டியூன் போட்டு பாடணும். ஏன்னா அதை வந்து சொல்லி கொடுத்தோம்னா ஒரு பல தலைமுறையில வர பார்த்துட்டு அதை கீர்த்தனையா கற்றுக்கணும். விருத்தம்ங்கிறது ஒரு கல்பனாசுரம். நமக்கு என்ன தோணுதோ வந்து அதை வச்சு பாடுறது. கீர்த்தனைனா இதுக்கு இந்த சுரம் தான் போடணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு வந்து அதை சொல்லிக் கொடுக்கலாம், பல பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அது இன்னும் பண்ணல, அதான் அடுத்த முடியாது. I was trying for சினிமா பாடணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு வந்து early 2001ல நான் எந்த சைடில் போகிறது தெரியாம நிறைய சிலர்லாம் பாடியிருக்கேன். இப்போ ஹரிஜரா சாருக்கு, அப்புறம் வித்யாசாகர் சார் கூட 2-3 பாட்டு பாடியிருக்கேன்.
ராஜா சாருக்கு ஒரு பாட்டு பாடி இது வரைக்கும் வெளில வரல. நான் அவர்கிட்டயே நான் கேட்டேன், சார் இந்த பாட்டு எப்போ சார் ஓடுங்க அவருக்கு தெரியல அப்படின்னு. பட் ஒரு ஐ ஜஸ்ட் என்ஜாய் வாட் எவர் ஐ டூ. இப்போ அந்த 2000லேருந்து ரொம்ப ஒரு கான்சென்ட்ரேட்டடாக ஒர்க் கர்நாடிக் மியூசிக்லேயே ஒரு மூலமாக என்னோட ஃபேமிலி சப்போர்ட்னாலையும் அங்கே இருந்திருக்கேன். ஐ எம் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் எனி நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எத்தனை கலைஞர்கள்? இசை கலைஞர்கள் நாங்கள் 3 பேர் இருக்கோம். வாய்ப்பாட்டு, வீணை கலைஞர், சாரங்கி வாசித்தவர், முடிகொண்டான் ரமேஷ் அவர்கள் வீணை, சீனியர் வீணை ஆர்டிஸ்ட். அண்ட் தீபக் பரமேஸ்வரன் ஐஐடி ப்ரொஃபஸர். அவர் இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி ஐஐடி சென்னைக்கு வந்து ப்ரொஃபஸராக சேர்ந்திருக்கார். வேற கனடா சொன்னேன். அவர் வந்து சாரங்கி வாசிக்கிறதா எனக்கு தெரிய வந்தது. ரொம்ப சந்தோஷமா அவரை அனுப்பின போது அவர் நான் கண்டிப்பாக வாசிக்கிறேன் அப்படின்னாரு. நாங்கள் 3 பேர் தான் இசைக்கலைஞர்கள். அதை தவிர இவங்க 2 பேரும் கம்பர் ராமாயணம் 5 பேர். ரொம்ப நன்றிங்க.